மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீர். இந்த நாளிலும் உடைய திரு சமூகத்தில் உடைய பிள்ளைகளாக இருக்கிற அடியால் கடந்து வர கர்த்தர்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிறதான பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் தேவனே நீர் கொண்டு வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நல்ல பாடல்களை பாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. உமது கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தினவர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர்.
மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தில் உன்னை அதிசயங்களை என்ன தெரியலையோ, ஏன்னா 2 வாரம் பேசலை, அதனால வசனத்தையே மறந்துட்டோம், அப்படிதானே? உன்னை அதிசயங்களை, சத்தமாக சொல்லுங்க. இந்த பக்கம் பைபிள் படிச்சிருக்கவங்க படிக்கலை அப்படின்னா பேர் சொல்லுவேன். வசனத்தை இங்கேருந்து சொல்லும்போது கூட வாய் திறக்காமல் உட்காந்துருக்கிறீங்க நீங்கள். அப்போ எதுக்கு உங்களுக்கெல்லாம் பைபிள்னு எனக்கு தெரியலை. நீங்கள் இங்கே படிக்கலைன்னா வேறு எங்கேயும் படிக்க முடியாது. நீங்கள் சபையில் வசனத்தை படிக்க நீங்கள் என்ன சொல்லணும்? கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போவே வசனத்தை எடுத்து படிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயங்கள் என்ன செய்யும்? மாறும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் தான் படிக்கிறோம், வெளியில் எங்கேயும் போய் படிக்கிறது இல்லை, சரியா? அதனால் இங்கேயும் நம்ம படிக்கணும், அது நமக்கு நல்லது. இப்போ படிங்க 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று சொல்லி கடந்த இன்னைக்கு 5ஆம் தேதி இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இந்த கால வேளையில் அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். எப்படி ஆகிலும் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்யணும். அதிசயம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. என்ன, நம்ம எதிர்பாராத ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அது மிகவும் சந்தோஷகரமாக இருக்கும். ஆகவே இந்த காலையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் உனக்கு என்னென்ன நடந்துச்சோ அதே அற்புதம் இந்த நாளில் ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது மன்னா கொடுத்தார், செங்கடலை பிளந்தார், மாறாவை மதுரமாய் மாற்றினார். என்ன சோத்திரம், யோர்தானை கடந்தார்கள், அவங்க செருப்பு பழசாகலை, சட்டை கிளியலை. இந்த மாதிரி அற்புதமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா என்று சொன்னால் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அதை செய்வாரா என்று சொன்னால் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையில் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை, ஒரு 4 காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நாளில் கொடுத்ததான சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க கேட்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்ய வேண்டுமானால், தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அவன் எந்த சூழ்நிலைமையில் இருந்தால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார் என்பதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம் ஒரு வேத வசனத்தை. யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அந்த 26ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். சாரி, 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி
அந்த மனுஷனுக்கு அவர் நீதியின் பலனை கொடுப்பார். அந்த மனுஷனுக்கு அவர் நீதியின் பலனை கொடுப்பார் என்று பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வேத வசனம் என்ன? அவன் அவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது. அப்ப விண்ணப்பம் பண்ணுகிறவர் மேல ஆண்டவர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பிரியமா இருப்பாராம். பிரியமா இருக்கிறவனுடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை நடத்துவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது, பிரியமான காரியங்களை செய்யும்போது, பிரியமாய் நடக்கும்போது, நாம் என்னென்ன காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோமோ அந்த விண்ணப்பங்களெல்லாம் கர்த்தர் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அது தாங்க யோபுவின் புஸ்தகத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவினுடைய நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நண்பர்கள் வந்து அவரை பார்த்து பலவிதமான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது சில இடங்களில் யோபு அமைதியாக இருக்கிறார், சில இடங்களில் யோபு பதிலை கொடுக்கிறார். இங்கே சொல்லும்போது சொல்றார், அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது. இந்த யோபு என்கிறதான தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் ஜெபத்தை அவன் விடவே இல்லை. ஆமென். அவன் தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை என்ன செய்தாராம்? மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் இன்றியமையாத ஒன்று. இந்த ஜெபம் இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அவன் மேல் பிரியமாய் இருக்கிறதுனால. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல பிரியம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேல பிரியமாய் இருந்ததுனால தான் அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனால தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஆனால் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் மேல நமக்கு பிரியம் இருக்கிறதா என்று சொன்னால், நாம் பாடல் மட்டும் பாடுறோம், 100க்கு 100 பிரியம் அன்பு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறோமே தவிர, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டவர் மேல என்ன வைப்பதில்லை? பாசம் காட்டுவதில்லை, நேசம் காட்டுவதில்லை, அன்பு வைப்பதில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையில அவரால் கழுவப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யார் மேல பிரியமா இருக்கணும்? ஆண்டவர் மேல. ஏன் அவர் மேல பாசம் வைக்கிறோம் என்றால், அவர் என்னை உருவாக்கினவர். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட சங்கீதத்தில் ஒரு வசனம் என்னை மிகவும் தொட்டதான ஒரு வசனம் நீங்க வாசிக்க பார்க்கலாம். முதல் வசனத்தை மட்டும் படிங்க. முதல் வசனத்தை படிங்க. தேவனே தேவனே மௌனமாய் இராதையும், பேசாமல் இராதையும், சும்மா இராதையும். 3 காரியத்தை இங்க அழகா தாவீது ஆசாபு சொல்றாரு. ஆண்டவரே நீர் எப்படி இருக்க கூடாது? நீர் எப்படி இருக்க கூடாது? நம்ம ஆண்டவர் மௌனமா இருப்பாரா? தாவீது ஒரு இடத்துல சொல்றான், நான் மௌனமா இருந்தேன், ஆனால் என் துக்கம் என்ன செய்தது? நான் பேசாமல் இருந்தேன், நான் மௌனமா இருந்தேன், என் துக்கம் என்ன செய்ததான்? அதிகரித்தது. இப்ப சொல்றான், ஆண்டவரே நான் பேசுறேன், நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க மௌனமா இருக்கக்கூடாது ஆண்டவரே, நீங்க என் கூட பேசணும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மோடு கூட பேசுகிறவர். ஆமென், அல்லேலூயா. உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவரை பார்த்து நீங்க ஆண்டவரே மௌனமா இராதையும், நீர் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க பேசாம இருக்கக்கூடாது ஆண்டவரே, நீங்க சும்மா இருக்கக்கூடாது. அவன் சொல்றான் சங்கீதக்காரன், ஆண்டவரே உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் என்ன செய்யறாங்க? தலையெடுக்கிறாங்க, தலையெடுத்துட்டாங்க, சத்துருக்கள் அதிகமா வந்துட்டாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசாம இருக்காதங்க ஆண்டவரே. நம்முடைய நண்பர்கள் ஒரு நாள் நம்ம கிட்ட பேசாம இருந்தா நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு துக்கம் இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவரோடு கூட பேசுகிறோமா? நம்ம ஆண்டவரிடத்துல எவ்வளவு நேரம் பேசுகிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை பேசுகிறோம்? அவர் பேச நாம் கேட்க வேண்டும், நாம் பேச அவர் கேட்க வேண்டும். அதுதான் ஜெப நேரம். ஆமென், ஆமென். இப்ப சொல்றாரு அவர் யோபு சொல்றார், அவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஏன் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்றால், அவர் மேல் நான் என்னவா இருக்கிறேன்? அவர் மேல பிரியமா இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் மேல பிரியம் வைத்திருக்கிறோம் என்பதை இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது 3ஆம் அதிகாரம் மத்தேயுல நாம் வாசிக்கிறோம். அவரை குறித்து சொல்லும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் என்னவாயிருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன். தோத்திரம். பிரியம் வைத்திருக்கிற ஒருவர் மேல ஒருத்தர் அன்பு இருந்தால் அந்த அன்பை வெளிப்படுத்துவது எப்படி வெளிப்படுத்துவோம்? எனக்கு ஒருத்தர் அன்பு இருக்கு, ஒருத்தர் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது நான் அன்பா இருக்கிறேன்னா எப்படி வெளிப்படுத்துறது? அதை கிஃப்ட் ஏதாவது சொல்லுங்க, கிஃப்ட் ஏதாவது கொடுப்போம் இல்லையா? கிஃப்ட் கொடுப்போம்.
அப்படிதான் இயேசு நமக்காக கிஃப்டாக பரமபிதா தந்தார். ஆமே. அப்போ நமக்கு ஒரு அன்பளிப்பை நம்ம கொடுப்போம், சும்மா இருக்க மாட்டோம். அந்த நாட்களில் கடிதம் எழுதுவார்கள் இல்லையா? கடிதம் எழுதுவாங்க. ஊர்ல இருக்கவங்களுக்கு எழுதும்போது, கடிதம் எழுதும்போது எப்படி எழுதுவாங்க? அன்புள்ள அண்ணனுக்கு அப்படின்னா எழுதுவாங்க. அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த ஆருயிர் அருமை அண்ணன் அப்பா அம்மா அப்படித்தானே எழுதுவாங்க. நீங்க எல்லாம் எழுதுனது இல்லை, நான் எழுதியிருக்கேன் அப்படி லெட்ரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாசத்தை வெளிக்காட்டுறது எதுல இருக்கு தெரியுமா? சில எழுத்துல இருக்கு, சில கொடுப்பதில் இருக்கு. ஆனா உன்னுடைய பாசத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நீ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்துக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிறதான மக்களுக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிறதான ஜனங்கள் ரட்சிப்படைய ஜெபம் பண்ணணும். இந்த அந்தமான் தீவில் இருக்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணணும். இந்த அந்தமான் தீவுல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக நீ ஜெபம் பண்ணணும். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மற்றவர்கள் மேல நமக்கு பாசம் இல்லை, அவங்க மேல நமக்கு அன்பு இருந்தா அவங்க நிலைமையை பார்த்து நம்ம அவங்களுக்காக என்ன செய்வோம்? பரிதபிப்போம், பரிதாபப்படுவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு நமக்கு அவர்களை பார்த்த உடனே அவங்க மேல நமக்கு அன்பு தானா வந்தா அந்த ஜனத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை என்ன செய்வார்? கொடுப்பார். அந்த மனுஷனுக்கு நீதியின் பலன் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தருகிறவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்கிறவர்களா மாறணும். விண்ணப்பம் பண்ணுகிறவர் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்காவிட்டால் அது என்னது? அது பாவம். அது பாவம். நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்காவிட்டால் அது என்னது? சத்தமா சொல்லுங்க, அது என்னது? அப்போ உன்னுடைய நண்பர்களுக்காக, நம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்காவிட்டால் அது என்னென்று சொல்லப்பட்டிருக்கிறது? பாவம். அப்ப எனக்கு பிரியமான ஒருவர் உடல்நிலை சரியில்லை என்றால் நான் அவரை பார்த்த உடனே சும்மா வரக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நாம் ஜெபம் பண்ணணும். அப்ப விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் கேட்கிறார், பார்க்கிறார், பிரியமா இருக்கிறார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். ஆபிரகாம் லோத்திற்காக விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாம் யாருக்காக விண்ணப்பம் பண்ணினான்? லோத்திற்காக ஜெபம் பண்ணினான். அந்நாள் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார். எலியா மழை பெய்யும்படி ஜெபம் பண்ணினார். அப்படி விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டார். உன்னுடைய வாழ்க்கையில 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு என்ன செய்தாராம்? எனக்கு என்ன செஞ்சாரு? படிங்க அந்த வசனத்தை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு. அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம நெருக்கப்படும் போது, நாம் ஜெபிக்கும் போது அவர் அமைதியா இருப்பாரா? செவி கொடுப்பார். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? ஆமென், அல்லேலூயா. அவர் செவி கொடுக்கிற தேவன். ஆமென். இங்க நம்ம வாசிக்கப்பட்ட சங்கீதத்தில், ஆண்டவரே நீர் பேசாமல் இராதையும் நீர் கேளாமல் இராதையும். இல்ல, ஆண்டவர் கேட்கிறவர், இல்ல ஆண்டவர் பேசுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் பேசுகிறவர், அவர் கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர், அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அதிசயங்களை காண பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீ பேசணும். என்ன செய்யணும்? நீ கேட்கணும். சொல்லுங்க, நீ பேசணும், நீ கேட்கணும். நீ பேசுனா, நீ கேட்டா ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாள் கேட்டாள். அன்னாளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. அப்படித்தானே? அன்னாள் கேட்டால் அற்புதம் நடந்தது. யோசபாத் ராஜா விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ கேட்டனா ஆண்டவர் வெற்றியை தருவார். நீ கேட்கலன்னா வெற்றி தர மாட்டார். பசிக்கிற பிள்ளைக்கு என்ன கொடுக்கப்படும்? ஆகாரம் கொடுக்கப்படும். பசிக்கிற பிள்ளை கேட்கும்.
அதுபோல விண்ணப்பம் பண்ணுகிறவன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, உன்னுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, இன்னும் சபைக்கு வராமல் இருக்கிற உன்னுடைய பஸ்தியில் இருக்கிற மக்கள், உன்னுடைய தெருவில் இருக்கிற மக்கள், சிறு பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்ம மேல பிரியம் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபிக்காமல் இருந்தா என்றால், நீ ஜெபிக்கல அப்படின்னா ஆண்டவர் உன்மேல் பிரியமா இருக்க மாட்டார். ஜெபம் செய்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு தேவை, தேவன் தேடுகிற மனிதன் யார் என்றால், தேசத்திற்காய் திறப்பிலே நிற்கிறவன், குடும்பங்களுக்காய் திறப்பிலே நிற்கிறவன், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பிலே நிற்கிறவன், சோத்திரம், சபை வளர்ச்சிக்காய் திறப்பிலே நிற்கிறவன், ஊழியருக்காய் ஜெபிக்கிறவன். இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் இந்த நாட்டில் எதிர்பார்க்கிறார். ஏன் நீங்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒருவராய் மாறும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளில் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, யோபு ஜெபித்தது போல ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி ஜெபம் பண்ண யோபின் மேல் ஆண்டவர் பிரியம் வைக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நீ ஜெபிக்க 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 உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஜெபிக்கிறதுனால மற்றவர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஜெபிப்பதனால கர்த்தர் உன்னை அழகுபடுத்துவார், உன் வீட்டை அழகுபடுத்துவார், உன் குடும்பத்தை அழகுபடுத்துவார். நீ ஜெபிக்கிறவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவர் தெரியுமா? கர்த்தர் எத்தனை நல்லவர். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் எங்க குடும்பமா வந்திருக்கோம்னு உங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் குடும்பத்தை காணும், நிறைய பேர் காணும், சபைக்கு வர்றதில்லை. நம்ம ஆண்டவரை தேடுறதை நம்ம எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுவதை நம்ம விட விட என்ன உண்டாகும். இப்போ உங்க கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களுக்கு ஏதோ மனஸ்தாபத்தில் நீங்க அவங்க கூட பேசாம இருந்தீங்கன்னா அது பகையா மாறுமா இல்ல சமாதானமா மாறுமா? பகையாயிரும். இல்ல, நீ பேசாமே இருந்து பாருங்க, பகையாயிரும். அதே மாதிரி நீ ஆண்டவர்கிட்ட பேசாம அமைதியா இருந்தன்னா உனக்கு ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரோடு கூட பேசணும். உடைய எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் உனக்கு வழிகாட்டியா இருப்பார். அல்லேலூயா. கடந்த வாரம் நடந்த இந்த சிறு பிள்ளைகளுடைய இந்த கூட்டங்களுக்காக தோத்துறேன். நான் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டோம். ஒரு தம்பி வந்து என்கிட்ட கேட்டாங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா பாஸ்டர்? நான் சொன்னேன், ஒன்றும் வேண்டாம், எல்லாம் ஆண்டவர்கிட்ட செஞ்சிட்டார், கர்த்தர் செய்தார், ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். கர்த்தர் அந்த நேரத்தில் எனக்கு அற்புதமாய் ஒரு உதவியை தந்தார். அந்த உதவியை கொண்டு அந்த ஊழியத்தை செஞ்சேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாம் விண்ணப்பம் பண்ணுவதில் நாம் என்ன செய்திடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன் தெரியுமா விண்ணப்பம் பண்ணணும்? நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். உன் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை தருகிறவர். இந்த கால வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை 10 மாதம் முடிய போகுது. இதுவரை நான் ஜெபம் பண்ணினேன், இவ்வளோ காரியங்களுக்கு ஜெபம் பண்ணினேன், எனக்கு ஒரு காரியமும் நடக்கலை அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போகாத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல பிரியமா இருக்கிற மகனே, உன் ஜெபத்திற்கு நான் பதிலை கண்டிப்பா தருவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் தருவார். அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். உனக்கு அதிசயம் நடக்கும். நீ ஜெபத்தை விடாத, நீ ஜெபத்தை விடாத. உன்னை பார்த்து பலர் பல விதமாய் நீ ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதங்க. யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுல மட்டும் எந்த துண்டிப்பும் வந்துடவே கூடாது. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு இன்னும் மென்மேலும் பலப்படணுமே தவிர, யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் ஒட்டி, என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், நிறைவேற்றியே தீர்வார் என்று நீ விசுவாசத்தோடு கூட நீ சொல்லும்போது தேவன் உன் வார்த்தையை கனப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவார். தோற்றம். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனவார மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? நோ. அவர் சொன்னா கண்டிப்பா அவர் செய்வார்.
அவர் எல்லாவற்றையும் அவர் செய்வார். அதனதன் காலங்களிலே அதனதன் நேரங்களிலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர். உன் விண்ணப்பத்திற்கும் பதில் உண்டு என்பதை நீ மறந்து போகாதே. அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை 147 சங்கீதம் 147 சங்கீதம் அதனுடைய 11 வசனத்தில் வாசிக்கமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் என்னவா இருக்கிறார்? ஆமா, தோத்திரம். தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு சொன்னதான வாக்குத்தத்தங்கள், தேவன் நமக்கு சொன்னதான வார்த்தைகள், இவைகள் எல்லாம் இன்னும் நடைபெறாமல் போனது என்று சோர்ந்து போகாமல் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய கிருபைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் என்னவா இருக்கிறார்? தமக்கு பயந்து. அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைக்கு, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார். கர்த்தர் அதிசயம் செய்ய வல்லவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவருடைய கிருபைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபை என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு மிகவும் தேவையா இருக்கிறது. 63 சங்கீதம் 3 வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை. அந்த வசனம் தானா? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும், என் ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற கிருபை. 136 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, 136 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. கிருபை 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 என்ற வார்த்தை தகுதி இல்லாமல் இருந்த உன்னை தகுதிப்படுத்துவதுதான் தேவனுடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. ஒன்றுக்கும் நீ தகுதி உள்ளவன் அல்ல, ஒன்றுக்கும் நீ தகுதி உள்ளவன் அல்ல. ஆனால் தேவனுடைய கிருபை உன்னை தகுதி உள்ளவனாய், என்னை தகுதி உள்ளவனாய், நம்மை தகுதி உள்ளவனாய் மாற்றி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, ஜீவனை பார்க்கிலும் அந்த கிருபை நல்லது. அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல ஆண்டவர் என்னவா இருப்பாராம்? பிரியமா இருப்பார். அந்த தாவீது இந்த 136 சங்கீதத்தில் கிருபை 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 கிருபை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் என்ன வார்த்தையை அவர் சேர்த்துக்கிட்டே வரார் தெரியுமா? கிருபை என்கிற வார்த்தை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். என்ன ஆண்டவரே, நான் இதற்கொன்றும் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனால் உமது கிருபை என்னை என்ன செய்திருக்கிறது? தகுதிப்படுத்தியிருக்கிறது. எதற்கு தகுதிப்படுத்தியிருக்கிறது என்றால், நான் அவருடைய பிள்ளை ஆகும்படிக்கு என்னை அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். நான் அவருடைய சந்ததி ஆகும்படிக்கு அவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த காலையில தேவனுடைய கிருபைக்கு நீங்களும் நானும் காத்திருக்கணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு சொன்னவைகள் நடைபெறாமல் போகும்போது நாம் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். நாம் முறுமுறுக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில், பல நேரங்களில் முறுமுறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் கிருபைக்கு நீ காத்திரு, என் கிருபை உன்னை தாங்கும், என் கிருபை உன்னை தாங்கும். அதிகாலை காலை தோறும் அப்படி கிருபை என்னவா இருக்கிறதா? காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய கிருபை எனக்கு தேவை. நான் போறேன், வேலைக்கு போறேன், உங்க கிருபை எனக்கு தேவை. ஆண்டவரே, நீர் இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுடைய கிருபையினால என்னை வழி நடத்தும் என்று சொல்லுங்க. நீ காத்திருந்தால் தேவன் சொன்னதான வாக்குத்தத்தங்களுக்கு நீ காத்திருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருடங்களானாலும் ஆபிரகாம் காத்திருந்தான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருந்தான். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கற்பத்தின் கனியை தருவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். காத்திருந்தான் ஆபிரகாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக ஆபிரகாம் காத்திருந்தான். அவன் அதை விசுவாசித்தான்,
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு அவன் காத்திருந்த போது தேவன் ஒரு ஈசாக்கை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளையை நம்ம ஆண்டவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவார். மூன்றாவதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். உண்மையாய் நடக்கணும். உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு என்னவா இருக்கிறார்கள்? நீ கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு, கர்த்தர் உன்னிடத்திலே சொல்லுகிறதான காரியத்திற்கு நீ உண்மையாய் அவர் காட்டின பாதையில நீ நடப்பாயானால் உண்மையில் அவர் பிரியமாய் இருப்பது மாத்திரமல்ல, உனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய அவர் வல்லவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தேவனோடு கூட நடக்கும்போது, தேவனோடு கூட நடக்கும்போது, நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருந்து தேவனோடு கூட நடக்கும்போது அவர் உண்மையில பிரியம் வைப்பார், உண்மையில பிரியம் வைப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியல. 365 ஆண்டு காலம். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். 365 வருஷம் ஒருவர் யாரோடு கூட நடந்திருக்கிறார்? தேவனோடு கூட நடந்திருக்கிறார். எத்தனை அருமையான பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஜெபத்துக்கு வாங்க, ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, இங்க வாங்க, பாச கூட துணைக்கு. அன்னைக்கு தான் எனக்கு கல்யாண வீடு, காது குத்து, டியூஷன், வேலை, எல்லா சாக்கு போக்கும் அன்னைக்கு தான் வரும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஏனோக்கு என்கிற மனுஷனுக்கு குடும்பம் இருந்துச்சா இல்லையா? மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கையில மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருந்தோம். அவன் யாருக்கு முதலிடம் கொடுத்தான் தெரியுமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தான். ஆண்டவரோடு கூட நடக்கும்போது ஆண்டவர் சும்மா போக மாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? நான் வரேன், நான் வந்தேன்னா, இந்த ஜெனி கூட வர்றேன் அப்படின்னு சொன்னா, அவன் என் கூட வந்தான்னா, நான் சும்மா வந்தேன்னா என்ன இருக்கும்? அவர் என்ன செய்வார்? பேசுவார், பேசுவார். அப்ப ஏனோக்கு 365 ஆண்டு காலம் யாரு கூட பேசி இருக்கிறார்? தேவனோடு கூட பேசினார். தேவனோடு கூட பேசினார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல. அப்ப தேவனோடு கூட நீங்களும் நானும் நடக்க பழகுனா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நாம் அவருக்கு பிரியமான பிள்ளையா மாறிவிட முடியும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் வேதம் சொல்கிறது, அவன் என்ன செய்யாம இருப்பானா? காணப்படாமல் போயிட்டான். அப்ப தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மறுரூப வாழ்க்கை ஒன்று இருக்கதான் செய்கிறது. ஆமென், ஆமென். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? இன்றைக்கு நான் மரித்தாலும் இயேசுவோடு கூட அவருடைய சமூகத்தில் இருப்பேன். அல்லேலூயா. இதுதாங்க அவரோடு கூட நடக்கிற பழக்கம். இதுதான் அவரோடு கூட நடக்கிற. அதிகாலை எழுந்து தேவனோடு கூட நடக்க பழகி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட நீங்களும் நானும் நடக்க பழகும் போது நிச்சயமாய் தேவன் பல ரகசியங்களை நம்மோடு கூட பேசுவார். அவர் வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படுத்துவார். ஆகவே தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தை இந்த கால வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டால் அதை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டார்? அதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? அதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? ஆனா நீ அவர் கையை பிடிச்சிட்டுனா விட்டுருவேன். ஆனா ஆண்டவருடைய கரத்தை பிடிப்பதற்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நடக்க பழகி கொள்ளுங்க. அப்ப ஆண்டவரோடு கூட நடந்தா பாடு வராதா? வரும். கஷ்டம் வருமா? வரும். கண்ணீர் வருமா? வரும். எல்லாம் வரும். ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் உன்னை பாடு வரும்போது அவர் நடப்பார், நீ அவர் தோளின் மேல் இருப்பாய். கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுவார்,
உன் முதுகில் அந்த கஷ்டத்தை அவர் வைக்க மாட்டார். அல்லேலூயா. அதற்காக தான் அவர் சிலுவையை நமக்காக சுமந்து தந்தாரே. அவர் அதற்காக தானே நமக்காக அடிக்கப்பட்டார் அல்லவா. உன்னுடைய கஷ்டத்தை அவர் தமது தோளின் மேல சுமந்து கொண்டார் என்று 53 ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. இந்த கால வேளையில் நீ அவரோடு கூட நடக்க பழகிக்கொள். கொஞ்ச காலம் அல்ல, ஏனோக்கு 365 ஆண்டுகள் அவர் ஏனோக்கு தேவனோடு நடந்தான், சஞ்சரித்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நோவா தேவனோடு கூட நடந்தான், சஞ்சரித்தான். நோவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, நீ கொப்பேர் மரத்தால் என்ன செய், ஒரு பேழையை கட்டு. அப்ப தேவனோடு கூட நடந்தா கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார்? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறாரா? ஆண்டவர் நேரம் வந்து உங்ககிட்ட பேச மாட்டாருங்க. கர்த்தருடைய வசனத்தின் மூலம் பேசுவார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார். நீ படிக்கிற வேத வசனங்களை கொண்டு கர்த்தர் உன்னோடு கூட அவர் பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே என்னோடு பேசும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னோடு 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 நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு நான் என்னவாய் இருக்கிறேன், ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரோடு கூட நடக்க பழகிக் கொள்ளுங்கள். கஷ்டம் வந்தாலும். ஒரு அழமையான ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எத்தனை பேர் தெரியாது? நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, இருள் நிறைந்த உலகம் இது. அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, பயங்கரமான ஒரு பாட்டு. என்ன நல்ல அருமையான பாட்டு இல்ல? இருள் நிறைந்த உலகத்துல எனக்கு வெளிச்சத்தமாய் நீர் வரணும் ஆண்டவரே. கண்ணீர் நிறைந்த உலகத்துல ஆண்டவரே என் கண்ணீரை துடைக்க நீங்க என்ன செய்யுங்க, மாறு. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல சொல்லாத, ஆண்டவர் உன்னை நடக்க வைப்பார். தாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. நடக்க முடியாத நேரத்தில் ஆண்டவர் உன்னை தாங்க பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மலையில ஏற முடியல, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை தாங்குகிறவர். பள்ளத்தில் இறங்க முடியல, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவரோடு கூட நடக்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருப்பார். நீ ஆண்டவரோடு கூட நடந்தால் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென் ஆமென். ஆண்டவரோடு கூட நடந்து பார், கர்த்தர் அற்புதம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? இப்ப பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, பிள்ளைகள் உங்க அம்மா கூட நான் பஜார் போறேன், பஜாருக்கு வாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் போகும்போது என்ன நினைச்சிட்டு போவான்? ஜெனி உங்க அம்மா கூட பஜாருக்கு போனா நீ என்ன நினைச்சிட்டு போவ? சாமான் வாங்கணும், சாமான் வாங்கணும். எங்க அம்மா எனக்கு எதையாகிலும் வாங்கி கண்டிப்பா, என்ன ஒன்றும் வாங்கலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு முட்டாய், ஒரு 5 ஸ்டார் முட்டாயாவது என்ன செய்வா? கொடுப்பாரா? கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் கண்டிப்பா கிடைக்கும். யாரு கூட போனா? அப்பா கூட போனா, அம்மா கூட போனா 5 ஸ்டார் சாக்லேட் உண்டு. ஆனா ஏசப்பாவோடு கூட போனா நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா கூட போனா அவரை ஒன்றும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு சில பிள்ளைகள் பஜாருக்கு போகும்போதெல்லாம் அம்மா பர்ஸை பார்க்கும், அப்பா பர்ஸை பார்க்கும். பர்ஸு வெயிட்டா இருக்கா கம்மியா இருக்கா? சில பிள்ளைகள் கம்மியா காலியா இருந்தாலும் எதுல தான் நிற்கும்? கையில தான் நிற்கும். அப்பா பாக்கெட்டு காலி, ஆனா பிள்ளை எதை பார்த்துக்கிட்டு இருக்கு? ஆனா ஏசப்பாவை பார்த்தா கவலையே படாண்டாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் தர அவர் வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் கூட நடந்து பார் மகனே, உனக்கு ஒரு கஷ்டம் வராது. எம்மாவூர் சீசர்கள் எருசலேமிலிருந்து நடந்து போறாங்க. நடந்து போகிறது ஒரு கொஞ்சம் 2 மைல் தூரம் தான். ஆனா அவங்க போற பாதைகள் மிகவும் கடினமான ஒரு பாதை. அந்த பாதையில அவங்க லேசா நடந்து போவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? யார் கூட போனா? இயேசு கூட போனா. ஆனா யாருக்கு தெரியல?
அவங்களுக்கு தெரியல. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு வருவதை நாம் என்ன செய்யாமல் இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். அதனாலதான் சொன்னார், நீ போகும்போதும் நீ வரும்போதும் உன் போக்கிலும் உன் வரத்திலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீ போகும்போதும் வரும்போதும் நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவர். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. அவரோடு கூட நடக்க பழகி கொள்ளுங்கள். அவரோடு கூட நடந்தால் அவர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். நம்மேல் பிரியமாய் இருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்வார், அதிசயத்தை செய்வார். நான்காவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 40ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க 40ஆம் வசனம். கர்த்தரை சேவிப்பார்கள் சொல்லுகிறார், அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படிக்கு நான் என்ன செய்வேன், கேட்பேன். ரெண்டு காரியம் இதுல இருக்கு. ஒண்ணு, கர்த்தரை சேவிக்கிறவர்கள் மேல தேவன் என்னவா இருப்பாராம், சத்தமா சொல்லுங்க, என்னவா இருப்பாரு, பிரியமா இருப்பார். கர்த்தரை சேவிக்கிறவர்கள் மேல பிரியமா இருப்பேன். அங்கே நான் உங்களை என்ன செய்வேன், பரிசுத்தம் பண்ணுவேன். எல்லாவற்றிலும் நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்தை அப்படியே வைங்க. கர்த்தரை சேவிப்பேன். கர்த்தரை சேவிக்கிறது என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை தொழுது கொள்வது. யோசுவா சொன்னார், யோசுவா 24:15, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. இது எந்த சூழ்நிலைமையில சொன்னாரு, கானான் தேசத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்ததான பாதைகளை குறித்து அந்த தலைமுறை, எகிப்திலிருந்து புறப்பட்ட தலைமுறை எல்லாமே அழிஞ்சிட்டாங்க. யோசுவா இருக்கிறார், காலேப் இருக்கிறார், இவங்களை தவிர வேற யாரும் இல்லை. இப்ப யோசுவா சொல்றாரு, கர்த்தர் எங்களை இப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் எங்களை எம்மோரியன் கைக்கு தப்புவித்தார், யோர்தானிலே தப்புவித்தார், செங்கடலை கடந்தோம், 40 ஆண்டு காலம் எங்களுக்கு மன்னாவை எல்லாம் சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, இப்போ உங்களுக்கு சொல்றேன், எனக்கு கர்த்தர் நன்மை செய்தபடியினால நானும் என் குடும்பமும் நாங்கள் யாரை சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரை வேணாலும் சேவிச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி இல்லை. ஆனா நான் மட்டும் நாங்கள் யாரை சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும், அப்ப நானும் என் குடும்பமும் நம்ம யாரை சேவிக்கணும்? ஆமா, 10ஆம் அதிகாரம் ஏசாயா 10:8 நினைக்கிறேன். ஏசாயா 10:8 ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 10:8. இதோ நானும், அதான் படிக்க போறது 10:8 தானே அது. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த, அதுல என்ன அடங்குது தெரியுமா? ஃபேமிலி இருக்கா இல்லையா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். யாருங்க, யாரு சொல்றாரு? தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி சொல்றார், நானும் என் குடும்பமும் ஆண்டவருக்கு அற்புதங்கள். அல்லேலூயா. என் பிள்ளைகள் அற்புதங்கள், என் மனைவி அற்புதம், என் பிள்ளைகளுக்கு அற்புதம், எங்க குடும்பம் அற்புதம், அடையாளங்களாக நாங்கள் இருக்கிறோம். எத்தனை ஒரு அருமையான சாட்சி பாருங்க. நம்மள இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், எத்தனை குடும்பம் இங்க வந்திருக்கீங்க? குடும்பம் சில பேர் தான் குடும்பமா வந்திருக்கீங்க, பலர் குடும்பத்தையே காணோம். வீட்டில் சிலர்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நான் கேட்க, இந்த இடத்துல இப்ப இயேசுநாதர் வந்தா உங்களை இப்படி கூட்டிட்டு போனா நீங்க என்ன போவேல? நான் பரலோகம் வரல ஆண்டவரே, என் பிள்ளை ஒருத்தன் அங்க கிடக்கான், என் வீட்டுக்காரர் ஒருத்தர் அங்க இருக்காரு, எங்க அம்மா ஒருத்தவங்க சர்ச்சுக்கே வரல சொல்லுவியா? இல்ல ஆண்டவரே நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது, ஒரு நாளும் முடியாது.
அவர் வரும்போது இந்த நிலைமை தான் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேட இல்லை, குடும்பமா ஆண்டவரை தேடுறது இல்லை. நான் கேட்கிறேன், உங்க குடும்பத்துல என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு சொல்றேன், அதை விட இப்படி கேட்கிறேன், எத்தனை குடும்பத்துல ஒரு நாள் குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடணும். உங்க வீட்டுக்காரரு வர்றது வரை காத்திருக்க இல்லை, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட எத்தனை குடும்பத்துல ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? 1 2 அரை கை தான் வருது, முழு கை வரமாட்டேங்க. நான் வந்து உங்க வீட்டுல பார்க்கல. அப்படியா? உங்க வீட்டுல என்ன ஒன்னா சாப்பிடுறீங்களா? என்ன ஏமாத்தலாம்? ஆண்டவரை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது. நீ நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? இதை நாம் தவற விடுறோம். தெரியுமா உங்களுக்கு? இதை தவற விட்டுறோம். நீங்க என்ன நினைப்பீங்க? எங்க வீட்டுக்காரர் வரட்டும், அவர் முதல்ல சாப்பிடட்டும், அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு நான் என்ன செய்யறேன், ஏன் அவர் கூட இருந்து சாப்பிட்டா என்ன வந்துட்டு? பிள்ளைகள் ஒரு இடத்துல, பிள்ளைகள் அந்த மூலையில, அப்பா இந்த மூலையில, அம்மா இந்த மூலையில, நடுவுல. இது என்ன குடும்பம்? ஏன் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்து சாப்பாடு? அந்த காலத்தில் அப்படிதான் பண்ணாங்க. ஒரு வீட்டில் 8 பேர் 10 பேர் இருந்தா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சுட்டு தோத்திரம் நல்ல ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் அந்த அம்மா வீட்டில் இருக்கிற பாட்டியா இருக்கும், பெரியம்மாவா இருக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செய்வாங்க, மீதி சோறு வரும், ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாது. ஆனா இன்னைக்கு நீங்க வைக்கிற குழம்பு உங்க பிள்ளைக்கு பிடிக்குதா? இல்லைல்ல. இதெல்லாம் மாறணும்னா நீ உட்கார வைங்க வீட்டில். இதுதான் இன்னைக்கு சாப்பிட்டு பழகுன்னு சொல்லுங்க, இதுதான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுங்க. நாம நம்முடைய பிள்ளைகளை அப்படி அவங்கள பேச விட்டே இருக்கிறோம். நம்ம என்ன அற்புதம் பண்றோம்? என்ன அடையாளம் இருக்கு நம்ம கிட்ட? நம்ம வீட்டில் நான் பல வருஷம் சொல்லிட்டேன், ஜபமே இல்லை, கையை மட்டும் தூக்குறோம் ஒழுங்கா. எனக்கு தெரியும் நீங்க தூக்குறதுல எத்தனை பேர் வீட்டில் உங்க வீட்டுக்காரர் 11 மணிக்கு வருவாரு, 10 மணிக்கு வருவாரு, நீங்க மட்டும் சாப்பிட்டு தூங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் கையை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை வீட்டில் இல்ல, அது போயிடுச்சுங்க, அந்த ஐக்கியம் போயிடுச்சு வீட்டில். அந்த ஐக்கியம் வரணும், அப்பதான் சொல்ல முடியும். நீ கர்த்தரை சேவிச்சா உன் குடும்பத்துக்குள்ள என்ன வரும்? என்ன வரும்? ஐக்கியம் வரும். குடும்பத்துக்குள்ள என்ன வரும்? ஐக்கியம் வரும். உன் வார்த்தையை பிள்ளை கேட்கும், உன் பிள்ளை வார்த்தையை கேட்கும். தைரியமா ஏசாயா சொன்னாரே, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை. யார் கொடுத்த பிள்ளை? பிள்ளைகள் கர்த்தர் அருளும் ஈவுன்னு சங்கீதக்காரர் சொன்னா. ஆனா ஏசாயா சொல்றாரு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த. நாங்க அடையாளங்களா இருக்கிறோம். சபைக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு அழகா 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும், 4 பேர் வரணும். அப்படி அழகா எங்க போறோம்? ஆமா, ஒரு பிள்ளை வடக்க போகணும், ஒரு பிள்ளை தெற்க போவ. இது இல்ல குடும்பம், இல்ல வாழ்க்கை இல்ல. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளு, இந்த வசனத்தை வச்சு சொல்லு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நீ யாரை வேணாலும் சேவி. பிள்ளைகளை வச்சிருந்தா ஒழுங்கா வச்சிருக்கணும். இன்னைக்கு காலையில சண்டே ஸ்கூல்ல ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாங்க டீச்சருக்கு சேர்த்தான் சொல்ல, எனக்கு கவலை இல்லை. பெரியவங்களை என்ன சொல்லணும்? என்னடா சொல்லணும்? பெரியவங்களை என்ன சொல்லி கூப்பிட சொன்னாங்க? இதுதான் சண்டே கிளாஸ் பிள்ளைய சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? மரியாதைக்கு யார மரியாதை கூப்பிட்டு பேசணும்? பெரியவங்களை. உங்க அண்ணனை வாடான்னு கூப்பிடாத சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா? வாடான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? இப்ப அதை விட்டுருங்க, பெரியவங்களை நான் கேட்கிறேன், நீங்க உங்க அம்மாவை எப்படி எல்லாம் கூப்பிடுறீங்க? வாங்கப்பா வாங்கம்மா எப்படி கூப்பிடுறீங்க? வா போ. நம்ம எப்படி கூப்பிடுறோம்? எந்த பாசியா இருக்கட்டுங்க, கனம் கனத்துக்குரியது தானே. வாங்கன்னு கூப்பிட்டா என்ன வந்துச்சு? சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்டியாப்பா. நாளை உன் பிள்ளை ஒண்ணு. குடும்பம் கவனம், கர்த்தருடைய பிள்ளைகள் நாம்.
ஆமென். அல்லேலூயா. சாராள் ஆபிரகாம் ஆண்டவனேன்னு கூப்பிட்டார். நீ வீட்டுக்காரரை கூட நீ நான் பேசுறாங்க. ஒரு காலத்தில் அத்தான், மாமா, மச்சான், அப்ப கொஞ்ச நாள்ல டேடின்னு கூப்பிட்டாங்க, அப்பான்னு கூப்பிட்டாங்க. இப்ப எல்லாம் போச்சியா, எல்லாம் 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 வெட்டு, துக் துக். இப்போ இங்க வாடா, இங்க வாயா. ஒரு மரியாதை. குடும்பம் ஒன்றாய் கர்த்தர் இணைத்தது. உங்க குடும்பத்துல சமாதானமும் ஐக்கியமும் வரணும்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து குடும்ப ஜெபம் செய்யுங்க, ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுங்க, எல்லா பிரச்சனையும் மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானம் எல்லா வீட்டுக்கு நான் வரேன். எத்தனை பேர் குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு நான் பார்க்கிறேன். அத மாதிரி உங்களுக்கு தெரியலங்க. அதை இங்க பின்னால் இருக்கவங்க கேட்டு பாருங்க, அந்த அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இன்னும் குடும்பமா சாப்பிட்டா ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு பின்னால வர்றவருக்கு இருக்கோ இல்லையோ, முன்னால வர்ற ஆளு என்ன செஞ்சிருது? காலி, கத்தம் கத்தம் பண்ணிடுறாங்க. பின்னால இருக்கிற அக்காவுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. நான் என்ன செஞ்சிருவேன்? அந்த அதுவும் பிள்ளை தானே. நீங்க தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? பகுத்து. உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு உங்க அம்மா எத்தனை நாள் பட்டினியா இருக்காங்க தெரியுமா? எந்த பிள்ளையாவது சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அம்மாவை பார்த்து சாப்பிட்டியாமான்னு கேட்கிறோமா? அப்பாவை பார்த்து கேட்கிறோமா? நீ கல்யாணம் ஆகி உனக்கு என்ன பிள்ளைகள் வந்தாலும் அப்பா பார்த்து கேட்கிறோமா? நம்ம இப்ப சாப்பிட்டியான்னு கேட்கிறோமா? ஐயா, அவங்க வாயை கட்டி வைத்த கட்டி தான் உன்னை பிள்ளையாக்குறார், உன்னை வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணார். இன்னைக்கு அவருக்கு முடியல, முடங்கிட்டார். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை. அதுக்கு தான் சொல்றேன், எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடு, அன்பு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் குடும்பம். நீ ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை. இந்த ஒரு ஒற்றுமையை உங்க குடும்பத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்யாம இருக்க காரணம் நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் இல்லைங்க. போயிட்டு இதெல்லாம் நம்ம குடும்பங்களை விட்டு போயிட்டு இதெல்லாம் வரணும், நம்முடைய வீட்டுக்குள்ள வரணும், இந்த ஐக்கியம் உருவாகணும். கல்யாணம் ஆன புதுசுல வீட்டுக்காரர் வரது வர சில அம்மா மாதிரி இருப்பாங்க சாப்பிடாம. 10 மணி ஆனாலும் எங்க அத்தா வரட்டும், எங்க வீட்டுக்காரர் வரட்டும். 2 மாசம் கழிஞ்ச உடனே அவர் வரட்டும், எனக்கு என்ன செய்யுது, பசிக்குதுன்னு சாப்பிட்டுருவோம். இந்த வீட்டுக்காரங்களும் வேலை வேலைன்னு இருக்கக்கூடாது, குடும்பம்னு ஒன்று இருக்கணும். குடும்பத்துக்கு செலவிட வேண்டிய நேரத்தை என்ன செய்யணும்? செலவிடணும். குடும்பத்துக்கு நேரம் செலவிடணும். வேலை முக்கியம், சம்பாதிக்கணும், நல்லதுதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதை விட முக்கியம் எது? குடும்பம். கர்த்தர் முதல்ல உன் வாழ்க்கையில கர்த்தர், ரெண்டாவது உன்னுடைய வாழ்க்கையில குடும்பம். எனக்கு கர்த்தருக்கு அடுத்து குடும்பம், அதுக்கு அடுத்த சபை, ஊழியம். உன் குடும்பம் சரியா இருக்கணும் முதல்ல. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் நாங்க என்னவா இருப்போம்? என்னவா இருப்போம்? அற்புதங்களாகவும். யோசுவா சொன்ன, நானும் என் வீட்டார் கர்த்தரையே. அப்ப சேவிக்கிற ஒரு பிள்ளையின் மேல ஆண்டவர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு எல்லார் வீட்லையும் நல்ல டிவி எல்லாம் வச்சிருக்கீங்க. எல்லார் வீட்டிலும் எல்லார்கிட்டையும் மொபைல் 1க்கு 3. ஒரு ஐபோன் எல்லாம் இன்னைக்கு ஈஸியா போய் வாங்கிடுறாங்க. என்ன போனு? ஆமா, ஐபோன் எல்லாம் வாங்கிடுறோம். ஆனா நமக்கு அதுல என்ன தெரியாது? ஆப்ரேட் பண்ண எல்லாம் தெரியாது. எனக்கெல்லாம் சுத்தமா தெரியாது. என்கிட்ட இருக்கிற மொபைல் போன்ல எனக்கு மெசேஜ் அனுப்பணும், ஏதாவது ஒன்று கேட்டான்னு ஆச்சுன்னா பிள்ளைகிட்ட யார்ட்டையாவது தான் கேட்குறேன். இன்னைக்கு வர எங்க ஜெஃபின் என்னப்பா சொல்லுவேன், இந்த தாத்தாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனா தெரியாதது தான் வாங்கி வச்சிருக்கோம். எதுக்கு? என்கிட்ட இருக்கு, நல்லதுதான், தோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு அந்த போன் எல்லாம் இருக்குங்க, அதுல நல்ல நிறைய பாட்டு, அந்த பாட்டெல்லாம் வீட்டில் போடுங்க. இன்னைக்கு எத்தனை வீட்டில் கிறிஸ்தவ பாட்டு ஓடுது? நான் கேட்கிறேன், நான் என் வீடும் கர்த்தரையை சேவிக்கிற வீட்டில் எத்தனை வீட்டில் காலை எந்திரிச்ச உடனே கடவுளுடைய பாட்டு ஓடுது? நீ நிறைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டார், உன் வீட்டுக்குள்ள இந்த டிவியில் வர்ற சத்தம், உன் ஃபோனில் வர்ற சத்தம், இதெல்லாம் காலை எந்திரிச்சு அருமையா நல்ல பாட்டை பாடுங்க, நல்ல பாடலை கேளுங்களேன்.
இன்னைக்கு வர்ற பாட்டு கூட பழைய பாட்டெல்லாம் மறந்து போயிருது இல்ல. ஆனா அந்த காலத்து பாட்டு இருக்கு பாருங்க, நீங்க போட்டு கேட்டீங்கனாலே உங்களுக்குள்ள சமாதானம். அந்த நாள் முழுவதும் அந்த தேவ பிரசன்னம் உங்க கூடவே இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நானும் என் வீட்டாரும் நாங்கள் என்ன செய்வோம்? அது கர்த்தருக்கு பிரியம். நான் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு அடையாளங்களா இருப்போம். அது யாருக்கு பிரியம்? அப்பதான் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எசேக்கியேல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கப்பட்டதான அந்த 40ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதல் பலன்களையும் செலுத்தும்படிக்கு ஆலயத்தில் கேட்க வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமை. கர்த்தருக்கு கொடுக்கணும்ன்றது நம்ம மேல விழுந்திருக்கிற கடமை. நீ கொடுக்கணும்ன்றது ஆண்டவர் சொல்ற வார்த்தை. இங்க சொல்றாரு, உன் காணிக்கையை நான் பரிசுத்தம் பண்ணுவேன், அதை நான் கேட்பேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. யாராவது ஒருத்தர், எல்லாம் தெரிந்த வசனம் தான். அவன் விசனாயமாயும் அல்ல, கட்டாயமா இல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல கேட்கிறார். நீ கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். எப்படி கொடுக்கணும்? व्यसनப்பட்டு கொடுக்காத ஆண்டவருக்கு. நீ व्यसनப்பட்டு கொடுத்தனா ஆண்டவர் व्यसनப்பட்டுருவார் உன் மேல. உற்சாகமா கர்த்தருக்கு கொடுப்பதில் மட்டும் நம்ம ஒரு நாளும் குறைபடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. இதுல வரும்போது தான் எல்லாருக்கும் சத்தம் கீழே போகும். நான் கர்த்தருக்கு கொடுப்பதில் நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? குறைவு வைக்க கூடாதுங்க. உங்க அம்மா உனக்கு போடுற சோத்துல கறி குழம்பு இருக்கு, வெறும் சாரை ஊத்துனா நீ சாப்பிடுவியா? என்ன செய்வீங்க அம்மாட்ட? பீஸ் போடு. என்ன போடு? பீஸ் போடு. அது நல்லதா போடு. இதெல்லாம் கேட்க தெரியுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கேட்பேன். நீ காணிக்க கொடுக்கணும்னு கேட்பேன்றாரு ஆண்டவர். உன் முதற் பலனை கர்த்தருக்கு கேட்பேன், நீ கொடுக்கணும். இது சட்டம். உற்சாகமா ஆண்டவர் கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணும்? அழுதுட்டு கொடுக்காத, கட்டாயத்தினால கொடுக்காத. கர்த்தருடைய கட்டளை, நாம் கொடுத்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிறவன் மேல ஆண்டவர் பிரியம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ எந்த அளவு ஆண்டவருக்கு கொடுக்கிறையோ அந்த அளவு கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிப்பார். உன் பர்சு காலி ஆகாது. ஆமென். அல்லேலூயா. பர்சு காலி ஆகாது. இன்னைக்கு எத்தனை பேர் பர்சு காலியா இருக்கு? எத்தனை பேர் பைபிள் காலியா இருக்கு? ஏன் பைபிள் எல்லாம் காலியாவே இல்லை? ஏன் பைபிள் காலி இல்லை? ஆமென். சொல்லுங்க, ஏன் தெரியுமா? இதுல இருக்க ஆசீர்வாதமான வார்த்தைகள். அல்லேலூயா. அதுல பின்னாலே 1 2 இருக்கு, வச்சிருக்கேன் நான். நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். நீ மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்தவே முடியாது. கொடுங்கள், உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கண்டிப்பா நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய செலுத்தணும். தசம பாகம் கர்த்தருக்குரியது, காணிக்கை கர்த்தருக்குரியது. நமக்கு தர வேண்டியது எல்லாத்தையும் பிடிக்கிட்டாருன்னு வைங்களேன் ஆண்டவர். நீ எப்படி சாப்பிடுவீங்க? சாப்பாடுக்கு போய் என்ன செய்வீங்க? அடுத்து எங்க போய் நிற்போம்? கடைக்காரங்கிட்ட போய் நிற்போம். நீ கடன் இல்லாமல் வாழணும். ஆமென். சொல்லுங்க, கடன் இல்லாமல் என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? கடவுளுக்கு கொடுக்கணும். நல்ல வேலைகளை ஆண்டவர் தாரார். நல்ல வேலை இருக்கு, அது யாரா இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்யற பிள்ளையும் நீ கடவுளுக்கு கொடுக்க இப்பவே பழகிக்கோ. நீ இப்பவே பழகல அப்படின்னா உன் வாழ்க்கையில பின் நாட்கள் நீ கடவுள் கொடுக்கறதுனால வராது. 5ல் விளையாதது 50ல் என்ன செய்யாதான்? விளையாது. நீ இப்ப கற்றுக்கொள்ளணும். நீ சம்பாதிக்கிறது இல்ல, முதல்ல நான் கடவுளுக்கு கொடுக்கறத கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாரு. உன் வாழ்க்கையில ஒரு நாளும் குறைபடவே படாது. ஆமென். பாஸ்ட் ஏன் கேட்க? நீ கொடுக்கலனாலும் கடவுள் என்ன ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அல்லேலூயா. நீ எத்தனை பேருங்க கொடுக்குறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். கணக்கு என்கிட்ட இருக்கு.
எத்தனை பேர் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி அப்படியே நீ வச்சுக்கிட்டு இருக்க பொத்தலான பையில போடுறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு? ஏன் இல்லை? ஏன் ஒவ்வொருத்தம் கொண்டு போய் ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் என்ன செய்யறது இல்லை? என்ன செய்யறது இல்லை? என்ன செய்யறது இல்லை? கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் கேட்கிறேன், உங்கள் முதற் பலன்களை செலுத்தும்படி நான் என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தருக்கு கொடுத்தியா நீ? இந்த 10 மாசம் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 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 பரிசோதனை பண்ணி பாருங்க. இந்த 10 மாசத்துல நான் 10 மாசமும் ஆண்டவருக்கு செலுத்துகிற என்னுடைய தசம பாகத்தை நான் ஒழுங்காய் செலுத்தி இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஃபெயில். இங்க இருக்கிற பாதி பேர், ஒரு 4-5 பேர் தான் பாஸ். நான் சொல்லுவேன், ஆனா உன்னை அப்படி இருந்தும் கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகத்தில் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமே, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுங்க. உன் பொருளாலும், 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மன்னிக்கு 3:9. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனால் என்ன செய்யுங்க? கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். நாளைகளில் திராட்சரசம், ஆமா, ஓடும். திராட்சரசம் ஓடும், எண்ணெய் ஓடும், அரிசி கிலோ ஓடும், எல்லாம் போகும். உன் விளைவின் எல்லா முதற் பலனும் யாருக்குரியது? யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. முதற் பலன் கர்த்தருக்குரியது. அப்ப முதல்ல நாம் யாருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். எல்லாம் செஞ்சிட்டு மீதி இருக்கிற 5-10 கர்த்தருக்கு போடக்கூடாது. எத்தனை கிழிஞ்ச நோட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? நான் இதோட இங்க உழுகிற நோட்டில் பாதிக்கு பாதி செல்லாத நோட்டா வருது. இதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த அம்மா தேவாலயத்தில் கொண்டு எத்தனை காசு போட்டுச்சு? அதை யார் பார்த்தா? 2 காசு. அப்போ நீ போடுற நோட்டை யார் பார்ப்பா? கர்த்தர் பார்ப்பார். உன் கவரை கர்த்தர் பார்ப்பார். எல்லாம் கர்த்தர் பார்ப்பார். நான் என்ன செய்யறேன்ற கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உண்மை பிரியமா இருக்கணும்னா உற்சாகமா நீ கடவுளுக்கு செலுத்து, கொடு. நான் உண்மையில என்னவா இருப்பேன்? பிரியமா இருப்பேன். ஆண்டவருக்காக கொடுத்தவர்கள் எவரும் தரித்திரரே ஆக மாட்டாங்க. ஆண்டவருக்காய் கொடுத்தவர்கள், கிறிஸ்துவுக்காய் இழந்தவன் எவனும் தரித்திரர் இல்லை. கிறிஸ்துவுக்காய் கொடுத்தவர் யாரும் தரித்திரர் இல்லை. கொடுத்தவனை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் தவிர இன்றைக்கு வர அவன் வறுமையாய் போயிட்டான், அவன் கெட்டு போயிட்டான்ற சரித்திரம் இல்லைங்க. நீங்களும் நானும் ஆண்டவர் தான் சொன்னார், அமுக்கி நான் குலுக்கி நான் உனக்கு சரிந்து விழும்படிக்கு நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? அருளுவேன், தருவேன். கர்த்தர் தருவார். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஜெபம் பண்ண போறேன். 27ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம். தோத்திரம். அதனுடைய கடைசி 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் உனக்கு வயல் வாங்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும். ஆமா, எல்லாம் நீ ஆண்டவருக்கு கொடுத்து பாரு, உனக்கு எல்லாம் போதுமானதா இருக்கும். நான் ஆண்டவருக்கு கொடுப்பதினால, ஆண்டவருக்கு செய்வதனால தேவன் வாழ்க்கையில இன்னைக்கு வர ஒரு குறை வைக்கல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் தானே கர்த்தர் வச்சிருக்காரானே. என் ஆண்டவர் எனக்கு ஒரு குறையும் வைக்கலன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நிறைய பேரால சொல்ல முடியல பார்த்தீங்களா? நமக்கு தெரியும் நான் எந்த இடத்தில் குறைவுபட்டு இருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு பிரியமானவன் தானே. இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் என்னவா இருக்கிறேன்? இது சொல்லணும். ஆண்டவர் உங்க மேல பிரியம் வைக்கிறார். ஆண்டவரில் பிரியமாய் இருப்பதற்கு காரணம், இயேசு கிறிஸ்துவில் பிரியமாய் இருப்பதற்கு காரணம், அவர் அதிகாலை இருட்டோடு எங்க போனார்? வனாந்தரத்திற்கு போனார்.
மலைக்கு போனார், தோட்டத்திற்கு போனார். எதுக்கு போனார்? ஜெபம் பண்ண போனார். நீ ஆண்டவரோடு கூட உன் நேரத்தை செலவிடுவாயானால், நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் நீ இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவராய் மாற பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாழ்க்கையில எதை பார்ப்பாய்? அதிசயத்தை பார்ப்பாய். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்வார்? அதிசயங்களை செய்வார். இந்த காலையில உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிற நீ, தேவனோடு கூட உண்மையாய் நடப்பாயானால், ஆண்டவரை சேவிப்பாயானால், கர்த்தருக்கு உண்மையாய் கொடுப்பாயானால், உண்மையாய் கர்த்தருக்கென்று நீ கொடுப்பாயானால், தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த மாதத்தின் மீதமுள்ள இந்த 4 நாட்களில் 5 நாட்களில் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படுவார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன், ஆண்டவர், இந்த நாளில் கேட்ட வார்த்தைகளின்படி என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையா, ஒரு அதிசயமான காரியத்தை செய்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவரே, இந்த நாளிலே என் விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே. நான் உமக்கு பிரியமான பிள்ளையா இருக்கு. சொல்லுங்க வாயை திறந்து, உமக்கு பிரியமானவன். 3ஆம் அதிகாரம் 3 யோவான்ல சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்? சுகமாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் அதான் விரும்புகிறார், பிரியமானவன் என்று சொல்லுகிறார். உங்களை என்ன, நீ பிரியமானவனா இருக்கணும்னா விண்ணப்பம் பண்ணணும். நீ பிரியமானவனா இருக்கணும்னா தேவ கிருபைக்கு காத்திருக்கணும். நீ பிரியமானவனா இருக்கணும்னா உண்மையா நடக்கணும். நீ பிரியமானவனா இருந்தா கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியம். இந்த பிரியமானது நீ செய்யும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணப்படுவார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இப்படிப்பட்டதான வார்த்தைகளை நாங்கள் கேட்க உதவி செஞ்சீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில அதிசயங்களை காணப்பண்ணும் ஆண்டவரே, அதிசயங்களை காணப்பண்ணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில், என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆண்டவரே, என்னுடைய தொழில, என்னுடைய பிசினஸ்ல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதிசயங்களை காணப்பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீ சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நன்மையான தேவன் தந்தா, நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தா. கீழ்ப்படிந்தவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தர். ஒரு அர்ப்பணிப்போடு நீ சேவிப்பாயா? நீயும் சேவிப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? பரலோக தகப்பனே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறீர். எங்கள் விண்ணப்பத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேலே பிரியம் வைத்திருக்கிறீர். கர்த்தரை சேவிக்கிறவர் மேலே பிரியம் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பிரியத்தோடு கூட எங்கள் வாழ்க்கையில் உன் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றவர் அதிசயத்தை காண பண்ணும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். நாளை பலவீனத்தோடு கூட ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு வீடுகளில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு அற்புத விடுதலை, சுகத்தை, பலனை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமே. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராக இருந்தீர். அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இப்போது மடியால் கடந்து போகிறோம். எங்களோடு கூட வருகிற புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும்